திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 75வது வாக்கியம். யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. இந்த வாக்கியத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜர் அவர்களோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவத்தை பத்தி சொல்ல போறார். ஒரு சமயம் ஸ்ரீ ராமானுஜர் திருப்பதிக்கு போறார். இவர் காலை கீழே வைக்காம தவழ்ந்தே போறார் அப்படின்னு நமக்கு சில குறிப்புகள் கிடைக்கிறது. இவர் திருப்பதிக்கு போன உடனே அங்க திருமலை நம்பி அப்படிங்கிற ரொம்ப பெரிய மகான் இவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக வர்றார். இந்த திருமலை நம்பி அப்படிங்கிறவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு ராமாயணம் சொன்னவர். அப்ப அவர் இவரை வரவேற்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீ ராமானுஜர் திருமலை நம்பி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய மகான், நீங்க என்ன வரவேற்கணுமா? அங்க திருப்பதியில ஒரு சாமானியன் சிறியன் அந்த மாதிரி யாராவது அமிச்சு என்னை வரவேற்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டபோது திருமலை நம்பி சொல்ற பதில் நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கும். அவ்வளோ பெரிய மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமலை முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன், என்னை விட சிறியவன் யாருமே இல்லை, எல்லாரும் என்னோட பெரியவாளா தான் இருக்கா, நான் தான் இருக்கிறதுக்குள்ளேயே சிறியவன், நான் தான் சாமானியன், பாக்கி எல்லாரும் என்னோட உயர்ந்த நிலையில் தான் இருக்கா அப்படின்னு பதில் சொல்றார். எப்பேற்பட்ட மகான் அவர் தன்னை பத்தி சிறியன் அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அதை தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை நமக்கு எடுத்து காட்டுறா. யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியே போலே. எவ்வளவு பெரிய மகான் அவர் இருந்து கூட தன்னை எவ்வளவு சிறியன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த ஒரு அகம்பாவம், யான் எனது அப்படிங்கிற ஒரு ரெண்டுமே இல்லை அவருக்கு. அவ்வளவு வினயத்தோட அவர் சொன்னதாக திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி என்னை பத்தி அவ்வளவு சிறியன்னு நினைச்சேனா இல்லை அப்படி சொல்லிட்டு திருக்கோளூர்ல இருந்து வெளில போற மாதிரி இந்த வாக்கியம் இங்க முடியறது.